திருநெல்வேலி அருகே இளம்பெண்ணை உடன் பிறந்த தம்பியே வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனுடன் மணிக்கணக்கில் செல்போனில் பேசியதை கண்டித்து அக்காவை கொடூரமாக கொன்றதன் பகீர் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் உள்ள மேலகரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் கண்ணகி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். மூத்த மகள் 23 வயதான ராமலட்சுமி. கங்கைகொண்டான் பகுதியில் உள்ள சூரிய மின்சக்தி நிறுவனத்தில் இவர் வேலை செய்து வந்தார். 2வது மகன் கோயம்புத்தூரிலும், 3வது மகன் 21 வயதான முத்துகிருஷ்ணன் நாங்குநேரி பகுதியிலும் உள்ள ஹோட்டல்களில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். மகள் ராமலட்சுமி வீட்டில் இருக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் செல்போனில் மூழ்கி கிடப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார். தனியாக நின்று தொடர்ந்து மணிக்கணக்கில் பேசுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். அவர் தன்னுடன் பணியாற்றும் இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அவருடன் தான் அவர் செல்போனில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த 2வது தம்பி முத்துகிருஷ்ணன் விடுமுறைக்கு வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் தன்னுடைய சகோதரியை கண்டித்து வந்திருக்கிறார். ஆனால் தம்பி சொல்வதை எதையும் பொருட்படுத்தாமல் ராமலட்சுமி செல்போனில் பேசுவதை தொடர்ந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் சுத்தமல்லி பகுதியில் நடைபெறும் கோயில் திருவிழாவுக்காக முத்துகிருஷ்ணன் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அப்போது தன்னுடைய சகோதரி ராமலட்சுமி செல்போனில் தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து சத்தம் போட்டிருக்கிறார். பதிலுக்கு ராமலட்சுமியும் கத்தியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே பெற்றோர் தலையிட்டு அக்கால் தம்பியை சமரசம் செய்து அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதையடுத்து தாயும் தந்தையும் வீட்டில் வளர்த்து வரும் மாடுகளுக்கு தீவனம் வைப்பதற்காக வெளியே சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த அக்கால் ராமலட்சுமிக்கும் தம்பி முத்துகிருஷ்ணனுக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகவும் மாறியிருக்கிறது. அப்போது ஆத்திரமடைந்த முத்துகிருஷ்ணன் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து சகோதரி ராமலட்சுமியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். ராமலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள். உடனே அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் ராமலட்சுமி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இது குறித்து ராமலட்சுமியின் தாயார் கண்ணகி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம்பெண்ணின் தம்பி முத்துகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போனில் மணிக்கணக்கில் பேசி வந்த சண்டையில்தான் இளம்பெண் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். காதல் விவகாரத்தை கண்டித்ததால் ஏற்பட்ட தகராறில் அக்காளை உடன் பிறந்த தம்பியை வெட்டி கொலை செய்த சம்பவம் சுத்தமல்லி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.